நமஸ்காரம் பண்ணிக்கோ. நல்லா இருமா. பாத்தீங்களா என் மருமகளை? என்னதான் பட்டணத்துல இருந்து படிச்சுட்டு வந்திருந்தாலும் கிராமத்துக்கு வந்தோடனே எப்படி மாறி போயிட்டா இல்ல? எப்பேற்பட்ட பொண்ணா இருந்தாலும் நம்ம ஊருக்கு வந்தா இந்த மண் அவங்கள மாத்திடும். என்ன மாத்தினது இந்த ஊரு மண் இல்ல, இதோ இந்த மண்ணு. முகூர்த்த நேரத்திலே தட்டை மாத்தி விடலாமே. அதுக்கு முன்னாடி இந்த கல்யாணத்துக்கு சம்பந்தமான பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருவான். என்னையா நீங்க உங்க பேச்சுக்கு மறு பேச்சு ஏதுங்க? 1000 தான் இருந்தாலும் அவனோட வாழ போற பொண்ணு, அதோட அபிப்பிராயத்தை கேட்டுக்கணும் இல்லையா? என்னம்மா சம்மந்தம் தானே? இந்த படிங்க சாமி. ஸ்ரீராம ஜெயம். மதுரை மீனாட்சி மதுரகாளியம்மன் துணை. மதுரை மாவட்டம் வாழவந்தான் கிராமத்தில் வசிக்கும் திரு ராமகிருஷ்ணன் ஆசிரியரின் மகள் செல்வி கௌரியை அதே கிராமத்தில் வசிக்கும் திரு பரமசிவம் அவர்களின் இளையமகன் செல்வன் சுப்பிரமணியனுக்கு திருமணம் செய்ய பெரியவர்கள் முன்னிலையில் முழு மனதுடன் நிச்சயம் செய்கின்றோம். அப்புறம் என்ன தாம்பூலத்தட்டை மாத்திக்கணும்? அம்மா தாயி, எங்க ஐயாவுடைய வாழ்க்கையை பாழாக்கிட்டு பாறை மேல வந்து உட்கார்ந்திருக்கியா? ஏம்மா, நீ ரொம்ப படிச்சிருக்கேன்னு நினைச்சேன். இப்பதான் தெரியுது ஒரு ஆளை ஏமாத்துற அளவுக்கு நல்லா நடிச்சிருக்க. ஐயா, என்னையா நடக்க கூடாததெல்லாம் நடந்திருக்கு, எதுவுமே நடக்காத மாதிரி இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்களே, என்னையா நடந்துச்சு? ஏண்டாச்சுன்னா ஒரு மாடுகன்னு விற்க நாளாச்சா? நானாவது மாடுதாயா விற்க போனேன், நீங்க மனசையே வித்துட்டீங்களே ஐயா. இந்த பொண்ணு என்னையா பாவம் பண்ணிச்சு? உங்களே நினைச்சு உருகிட்டு இருந்த இந்த பொண்ணுக்கு துரோகம் பண்றதுக்கு எப்படி என் மனசு வந்துச்சு? இப்ப இந்த பொண்ணுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? என்னடா வளர்ற? நான் வளர்றேனா? சத்தியம் பண்ணுங்கய்யா, அந்த பொண்ணு உங்க மனசுல இல்லைன்னு சத்தியம் பண்ணுங்கய்யா. அந்த பொண்ணு உங்க மனசுல இல்லவே இல்லைன்னு சத்தியம் பண்ணுங்க. சின்ன பேசாம எப்படியா பேசாம இருக்கிறது? நான் எப்படி பேசாம இருக்கிறது? இல்ல, இங்க ஏதோ சதி நடந்திருக்கியா? என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கய்யா. என்ன நடந்தது உண்மையா சொல்லுங்க. சொல்லாம விட மாட்டேன். அடிங்கய்யா, அடிச்சு கொல்லுங்கய்யா. என்ன நான் உங்க வீட்டு உப்பத்தின நாய்யா? தப்பானவங்க வந்தா நாய் கொலைக்கிற மாதிரி தப்புன்னு தெரிஞ்சா நான் கத்தாம இருக்க மாட்டேன் ஐயா. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இந்த உடம்புல உசுர் இருக்காதியா, உசுர் இருக்காது. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க ஐயா. நடந்தது கேள்றா. கௌரியோட பிறந்தநாள் அன்னைக்கு தம்பிக்கு பிரசாதம் கொடுக்க போனப்ப தம்பி, உன்னை காப்பாத்தின கௌரி வந்திருக்கு.
அதுக்கு பிறந்தநாள் கோயில் பிரசாதம் கொண்டு வந்திருக்கு. கொடு, எடுத்துக்கோ. ஒரு நிமிஷம். Many more happy returns of the day. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.